தூய ஆட்சி, தூய சக்தி இப்படி நிறையா அவர்களுடைய பிரச்சாரத்தில் நம்ம பார்க்க முடிந்தது. மற்ற 2 கட்சிகளை விட பெரிய அளவில் குதிரை பேரம் நடந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் பெரிய அளவில் தகவல் வருது. அதில் ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 12 பேர் பக்கம் தாவேக்கால இணைகிறாங்க தங்களுடைய பதவியை திறந்துட்டு அப்படிங்கிறது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபாதர்? ரெண்ட் சீக்கிங் இல்லாமல் இந்திய அரசியல் கிடையாது, தமிழக அரசியல் கிடையாது. அதனால தான் கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவினுடைய இந்த ஊழல் பற்றியெல்லாம் வருகின்ற போது கூட நான் மதவாத அரசியல் முதலிடமா ஊழல் முதலிடமான மதவாத அரசியல் முதலிடம், மனிதர்களிடையே பகையை விதைக்கக்கூடாது என்கின்ற அந்த நிலைப்பாடை எடுத்தது. அகில இந்திய அளவில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஊழல்களை செய்து பாரதிய ஜனதா ஒரு பெரிய பணபலத்தை வைத்திருக்கிறது. மாநில கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அந்த ரெண்ட் சீக்கிங்கில் பெரிய அளவு பணம் அவங்க பார்த்துருக்காங்க. சோஃபாவோ ஷோஃபாவோ வட்டவர், அது இதுவரை இல்லாததும் அல்ல, இவர்கள் புதிதாக கொண்டு வருவதும் அல்ல. கட்டாயம் அது வரத்தான் செய்யும், தொடரத்தான் செய்யும். வேறு வேறு வடிவங்களிலும் வழிகளிலும் அது நடக்கும். அது இந்த காலகட்டத்தினுடைய ஒரு சாபக்கேடு என்று நான் நினைக்கிறேன். அந்த சாபக்கேட்டிலிருந்து விடுபட்டு நாம் வாழ முடியும் என்று நினைக்கலாம்.